நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது. ₹1 கூட மருத்துவ செலவு செய்யாத ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்முடைய நோய்கள் நீங்குவதற்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், அது நாட்பட்ட நோயாக இருந்தாலும், படுத்த படுக்கையாக இருந்தாலும், அல்லது நாளைக்கே நமக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த பெருமானுடைய சன்னிதானத்துக்கு முதல்ல போங்க. நெகட்டிவ் எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஒன்றா சேர்த்து அது மேலே பட்டு திரும்புகிற பால், தேன், பஞ்சாமிர்தம், தண்ணி உள்பட அத்தனை பொருள்களும் அமிர்தமாக மருந்தாக உங்கள் கைக்கு வரும். இப்போது முருகனை பார்க்குறதுக்கு நம்ம நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை தான் போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்டை விட்டுட்டு வேறு ஒரு ஃபார்முலா போகர் பெருமான் சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னா, நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த பரிகாரத்தை. இதை 3ஐயும் ஒரு முடிச்சு கட்டி அதுக்கு பக்கத்தில் 3 அகல் தீபம் ஏற்றி நிச்சயமாக எப்பேற்பட்ட நாட்பட்ட நோயாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு விடை கிடைக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ப்பா. ஐயா, இந்த உங்கள் சித்தர்கள் வீடியோ பார்த்துட்டு நிறையா மக்கள் நம்ம மெயில் மூலியமாகவும் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லதுப்பா. அதில் இன்றைக்கி என்ன கேள்வினா, நோய் நொடிகள் இல்லாமல் வாழ ப்ளஸ் நிறையா மருத்துவ செலவு ஏற்படுது. கண்டிப்பாக மருத்துவ செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், எந்த சித்தரை வழிபடணும்னு கேட்குறாங்க. அற்புதம் அற்புதம். ஏன்னா எல்லாருக்குமான பிரச்சனை இது. இந்த உலக பிரச்சனையை நம்ம இந்த சேனல் மூலியமாக சொல்லுவோம். முதல்ல நோய்னா என்னப்பா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிசீஸ் அப்படின்னா, நமக்கு இந்த சித்தர்கள் நூல்களில் ஒரு அழகான விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இந்த உடலுக்கு 4448 நோய்கள் இருக்குது. 4448 பிணிகள் கொண்டது தான் இந்த தேகம். அப்போ இந்த தேகம் ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. சரி, உடலுக்கு மட்டும்தான் நோயா அப்படின்னு பார்த்தா, உடம்புக்குள்ளே மனசு இருக்குது. மனசுக்கு ஒரு 8 நோய்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வீரம், டம்பம்னு சொல்லக்கூடிய 8 விதமான நோய்கள் மனசுக்கு இருக்குது. அடுத்தது உடல், மனம், உள்ளுக்குள்ளே வேறு என்ன இருக்குது, உயிர், ஜீவன். இந்த ஜீவனுக்கு உற்ற நோய் என்ன அப்படின்னா, நான், எனது அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம். இத்தனை நோய்கள் இருக்குது. இந்த ஞானிகளும் சித்தர்களும் இந்த உடலுக்கு உற்ற நோய்களை தீர்க்கிறதுக்கு மட்டுமா மருந்து சொல்லியிருப்பாங்க? அப்போது மனதுக்கு உற்ற நோய்களையும் உயிருக்கு உற்ற நோய்களையும் தீர்ப்பதற்கு அற்புதமான மருந்துகள் சொன்னது தான் நம்ம தமிழ் சித்தர்களுடைய பரம்பரை. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது. ₹1 கூட மருத்துவ செலவு செய்யாத ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அற்புதம். இப்போது எல்லா சித்தர்களுமே சித்த வைத்தியம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் சீனாவிலிருந்து வருகை தந்த போகர் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர். அவர் தான் பூனைக்கு கூட தன்னுடைய சித்தின் மூலமாக, அற்புதமான ஞானத்தின் மூலமாக அந்த பூனையை கூட வேத மந்திரங்கள் பேச வச்சு. அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நவபாஷாணம்னு சொல்லக்கூடிய 9 விதமான விஷங்கள். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஒரு 9 கிண்ணங்களில் 9 விதமான விஷங்கள் இருக்குது. அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டு நம்ம நாக்கில் வச்சோம்னா அது புளிப்பு சுவை இருக்குது, இல்லை கசப்பு சுவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பூன்னு சொல்கிறதுக்குள்ளேயோ அல்லது கசப்பு கான்னு சொல்கிறதுக்குள்ளேயோ நம்ம உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கடுமையான விஷயங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு அற்புதமான விக்கிரகம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது எல்லா நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம நோய்களுக்கான காரணம் என்ன, நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஒன்றா சேர்த்து அது மேலே பட்டு திரும்புகிற பால், தேன், பஞ்சாமிர்தம், தண்ணி உள்பட அத்தனை பொருள்களும் அமிர்தமாக மருந்தாக உங்கள் கைக்கு வருது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம்தான் திருவாவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனியம்பதி. இன்றைக்கு
பழனி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட ஒரு முருகன் விக்கிரகம் இருக்குது. இந்த முருகனை வந்து நம்ம நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. முருகனை வந்து ஆண்டி கோலத்தில் பார்க்குறதா இல்லை அரசர் கோலத்தில் பார்க்குறதான்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. யூடியூப்லேயும் கேட்குறாங்க, நிறைய சேனல்ஸ் இதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. நாம் இறைவனை தான் பார்க்க போகணுமே தவிர அவர் எந்த கோலத்தில் இருந்தால் நமக்கு என்ன? இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்முடைய நோய்கள் நீங்குவதற்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், அது நாட்பட்ட நோயாக இருந்தாலும், படுத்த படுக்கையாக இருந்தாலும், அல்லது நாளைக்கே நமக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பெருமானுடைய சன்னிதானத்துக்கு முதல்ல போங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இது என்றைக்கு போகலாம், எந்த கிழமை போகலாம்? ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்து தொட்டு ஒரு அந்த பரிகாரத்தை பண்ணுறதை விட அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு 1000 கேள்வி கேட்பாங்க. இப்போது முருகனை பார்க்குறதுக்கு நம்ம நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை தான் போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்டை விட்டுட்டு வேறு ஒரு ஃபார்முலா வந்து போகர் பெருமான் சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னா, எல்லா நாளிலும் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் வரலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாளும் நம்ம பார்த்தோம்னா முதல் அந்த சூரியன் உதயாதி நாள்கள், சூரியன் உதிக்கின்ற நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த நாளினுடைய ஹோரை. இப்போ திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமை காலையில் 5:44லேருந்து 6:44 வரைக்கும் சந்திரஹோரை. செவ்வாய்க்கிழமை காலையில் 5:44லேருந்து 6:44 வரைக்கும் செவ்வாய் ஹோரை. இப்படி ஒரு நாளும் அந்த ஹோரை வரும். அது மீண்டும் காலையும் வரும், மாலையும் வரும். இந்த ஹோரையை கணக்கெடுத்துக்கிட்டு அந்த ஹோரையில் அந்த கோவிலுக்கு போகிறீங்க. எங்கே? பழனிக்கு. பழனி பக்கத்துலேயே போகருடைய ஜீவ சமாதி இருக்குது. போகருடைய ஆலயம், போகர் குடில் அங்கே இருக்குது. அங்கேயும் போயிட்டு வரலாம். அங்கே போயிட்டு சிகப்பு கலர் வஸ்திரம், ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கங்க, இல்லை சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட் எடுத்துகிட்டு அந்த சிகப்பு கலர் வஸ்திரத்தில் உங்கள் கையினால், இது வந்து நம்ம இன்றைக்கு வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த ஞான சத்குருவாக விளங்கக்கூடிய கணக்கன்பட்டி ஐயா இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு அற்புதமான பரிகாரம். நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. ஒரு ஜாக்கெட் பிட்டை 3 துண்டுகளாக கிழிச்சிக்கோங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க இந்த பரிகாரத்தை. ஒரு சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட் எடுத்து அதை 3 துண்டுகளாக கிழித்து, ஒரு துண்டில் நெல் மணிகள், ஒரு துண்டில் அரிசி, ஒரு கைப்பிடி, ஒரு துண்டில் தயிர் சாதம், இதை 3ஐயும் ஒரு முடிச்சு கட்டி அதுக்கு பக்கத்தில் 3 அகல் தீபம் ஏற்றி பெருமானுடைய சன்னிதானத்தில் வச்சு போகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர வணங்கி அவர் மீது பட்டு திரும்பக்கூடிய தண்ணீரோ பஞ்சாமிர்தமோ எதுவாக இருந்தாலும் அந்த அபிஷேக தீர்த்தமோ அல்லது பாலோ அதை ஒரு துளி பருகி வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட நாட்பட்ட நோயாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு விடை கிடைக்கும். அப்படி தீர்த்து வைத்தவர்தான் சமீப காலத்தில் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த அந்த உத்தம மகா புருஷரான கணக்கன்பட்டி சுவாமிகள். அவரும் அந்த பழனி போகிற வழியிலே திண்டுக்கலுக்கும் பழனிக்கும் நடுவில் அவருடைய ஜீவ சமாதி தலம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், இன்றைக்கி கடுமையான நோயாக இருந்தாலும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சித்தருடைய ஞான மந்திரத்தை ஓதி வாருங்கள். ஓம் ஸ்ரீ போகர் பெருமானே போற்றி என்றும், ஓம் ஸ்ரீ ஷண்முகாய நமகா. ஏன்னா முருகனுடைய திருநாமத்தையும் போகருடைய நாமத்தையும் இணைத்து இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். நிச்சயமாக மருத்துவமனையிலிருந்து விலகி ஒரு அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து. ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சித்தர்களுக்கு போகரவனுக்கு வந்து மந்திரம் இது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில யூடியூப்பில் வந்து சித்தர்களோட இதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதுவும் ஒரு அற்புதமான கேள்வி தான். இப்போ வந்து எல்லா சித்தர்களும் மௌனத்தை நோக்கி பயணப்பட்டவங்க. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் எந்த யூடியூபர் தட்டி பார்த்தாலும் ரங் மங் சிங் வங் நமஹா, நம சிவாயா, சிவய நம, தலைகீழ சொல்லு, இப்படி மாற்றி 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 சொல்லி குழப்பி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதை 1008 முறை ஒரே இடத்துல உட்காந்து சொல்லு, 48 நாள் சொல்லுன்றான். யாராவது சொல்ல முடியுமா? அப்போது இப்போ மந்திரம் உங்களுக்கு வேணுமா, மந்திரத்தினுடைய செயல் வேணுமா? மந்திரத்தோட செயல் வேணும். அப்போ மந்திரத்தினுடைய செயல் என்ன? நோய் தீர்றது. அப்போ நோய் தீர்ப்பதற்கான உங்களுக்கு ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. இந்த மாத்திரைக்குள்ளே என்னென்ன இருக்குது, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா? இந்த மாத்திரை தூக்கி வாயில் போட்டால் தலைவலி குணமாகிடுது.
அப்போ மந்திரத்தினுடைய செயல் என்ன அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்த அந்த போகர் பெருமான் என்ன பண்ணார், விஷங்களையெல்லாம் ஒன்றாக்கி அமிர்தமாக்கினார். அதான் அவருடைய செயல். அந்த செயலை போற்றினாலே நோய் குணமாயிடும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத மந்திரங்களை நம்ம மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஞானிகள் எல்லோரும் ஒரு மந்திரத்தை கடந்து உன்னை அந்த மந்திரத்திலிருந்து விடுவித்து அந்த பிரம்மாண்ட எல்லைக்கு அழைத்து செல்வார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாய் இந்த உலகம் வாழ போகர் பெருமானை வழிபடுவோம். மீண்டும் மீண்டும் அந்த ஞான தேடலில் சிந்திப்போம். மேலும் அடுத்த பதிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா.